காவேரி பயங்கரமாக அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. வெண்ணிலா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ராகினி சொல்கிறாங்க, வெண்ணிலா வந்துட்டான்னு நீயே போய் விஜய் கிட்ட சொல்லு. அப்படி நீ சொல்லலை நான் சொல்லிவிடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீ எதுவுமே சொல்லிடாத, நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, எப்படியாவது நீ சொல்லணும் புரியுதா, உனக்கு கொஞ்சம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சந்தோஷமாக சிரிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. அப்படியே போகிறாங்க. காவேரி விஜய் பார்க்குறாரு. என்ன எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் அக்கா கூட வெளியே போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. என்ன என் கூட பேசக்கூட மாட்டேற, இல்லை எனக்கு கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போ அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அப்படியே போகிறாங்க. போயிட்டு அழறாங்க, பயங்கரமாக அழறாங்க. என்னால் உங்களை விட்டு கொடுக்கவும் முடியல, நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு, என்னாச்சு காவேரிக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே போயிட்டு படுத்து தூங்குறாங்க. அப்படியே நைட்டு எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போது அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க, அழறாங்க. வாயை மூடிட்டு தேம்பி தேம்பி அழறாங்க. என்னோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சா, எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜய், விஜயோட நான் சேர்ந்து வாழ்ந்திருக்கேன், அவர் என்னால் எப்படி விட்டு கொடுக்க முடியும், அவர் இல்லாமல் என்னை இனிமேல் என்னால் வாழவே முடியாது, வெண்ணிலா வந்ததுனால நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல, அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு அப்படியே படுக்கிறாங்க. படுத்தவுடனே கரெக்டாக விஜய் கூட்டிகிட்டு வராரு வெண்ணிலாவை. தாத்தா எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வெண்ணிலாவை எனக்கு பிடிக்கும்னு தெரியும்ல, நீ எதுக்காக முன்னாடி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு காவேரி கிட்ட சண்டை போடுறாரு. இல்லைங்க எதுக்காக நீ சொல்ல, எதுக்காக வெண்ணிலா வந்தது சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறாரு. என்ன இனிமேல் என்கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் சண்டை போடுறாரு. அப்படியே எழுந்துக்கிறாங்க. எழுந்து பார்த்தா கனவு. ஐயோ இது என்ன, இது கனவா, ஐயோ கடவுளே கடவுளே, என்னை இப்படி திட்டத்தை என்னால் தாங்க முடியலையே, நிஜத்தில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழறாங்க. என்னோடய வாழ்க்கை அவ்வளோதானா, நான் நிவினை விரும்பினேன், ஆனால் நிவினும் எனக்கு கிடைக்கல, இப்போ நான் விஜயோட வாழ்ந்துட்டுருக்கேன், அந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் இல்லையா, என்னால் இதை தாங்கிக்கவே முடியலையே, என்னால் அவர் எப்படி விட்டு கொடுக்க முடியும், கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாயை மூடிட்டு அப்படியே அழறாங்க. அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க. விஜய் காலைல எழுந்துக்கிறாரு. எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா நல்லா காவேரி தூங்குறாங்க. அப்படியே ரசிக்கிறாரு. ரசிச்சுட்டு ஐயோ காவேரி நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை மூடிட்டு சத்தம் இல்லாமல் பொறுமையாக போகிறாரு. போயிட்டு வெளியே உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ராகினி பார்க்குறாங்க. என்ன இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லையா விஜய் கிட்ட, நல்லா இருக்கு